வணக்கம். வணக்கம் வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குட்டப்பட்டி கிராமம் குட்டப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ கந்தசாமி கோயில் கும்பாபிஷேகம் இன்றைக்கி டிசம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கோயிலோட திருப்பணி செஞ்சு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் எங்கே இருக்குது? தண்ணீர் குட்டப்பட்டிங்கிற இடத்துல சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குட்டப்பட்டி கிராமம் குட்டப்பட்டி என்ற ஊரில் உள்ளது. மேற்கு பக்கமாக பார்த்து அமைந்துள்ளது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன? 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயிலுங்க. திருப்பணி செய்கிறதுக்காக பழைய கட்டடமும் தார்சு கட்டடமாக தான் இருந்ததுங்க. அதை எடுத்துட்டு இப்போ புது கட்டடமாக செஞ்சுருக்கிறோம். சரிங்க ஐயா. இந்த கோயிலில் என்னென்ன கிழமைகள், எந்தெந்த மாதத்தில் சிறப்பு பூஜைகள்? சிறப்பு பூஜை பங்குனி மாதம் இருக்குங்க. அடுத்தது தை மாதம் இங்கேருந்து பாத யாத்திரை தைப்பூசம் செஞ்சுட்டு பாத யாத்திரையாக பசங்க நடந்து கோயிலுக்கு நடபாதை செய்கிற பசங்க 20 பேருக்கு மேற்பட்டிருக்காங்க. இங்கேருந்து தைப்பூசத்துக்காக. சரிங்க. அமாவாசை பூஜை வருகிறது நடக்கும். வெள்ளி சபா பூஜை நடக்கும். பூஜை நடக்கும். வருஷம் கண்டா பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க ரெகுலராக போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கோயில் வந்து பழமையான கோயிலுங்கிறனால நிறைய திருமணங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கோயிலில் திருமணம் நடந்தால் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் குழந்தைகள் பாக்கியம் இருக்குன்ட்டு தொடர்ந்து நல்லபடியாக இது போயிட்டு இந்த சுற்றுவட்டார பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னா அந்த கிராமத்திலே எங்கள் தண்ணிக்குட்டப்பட்டி முருகன் கோவில் தாங்க. இந்த கோவிலில் நிறைய திருமணங்கள் நடந்திருக்குது. அவங்களுக்கு புத்தர் பாக்கியங்களும் சிறப்பாகவே இருந்திருக்குது. அதனால் இந்த கோயில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான கோயிலாக இந்த கிராமத்திலே இருக்குது. அடுத்தது இந்த ஊர்லேயே நங்கவள்ளி, மேச்சேரி, துளசம்பட்டிக்கு அடுத்தது நம்ம ஊரில் தான் தேர் இருக்குங்க. மாரியம்மன், விநாயகர், முருகன் 3 கோயிலுக்கும் 3 தேர் ரெடி பண்ணி வச்சு 3 வண்டியில் எடுத்து தேர் வீதியில் உலா 7 நாள் பண்டிகை நடந்து 3 மாதம் சாட்டு மாரியம்மன் பண்டிகையில் பூச்சாட்டுதல் 3 மாதம் பண்ணி தை மாதம் ஆரம்பித்து மாசி பங்குனி மாதம்தான் பண்டிகை எடுக்கிறதுங்க. இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயே மாரியம்மனுக்கு தேர் எடுத்து 1 வாரம் திருவிழா நடத்துறது எங்கள் ஊரில் தாங்க. தண்ணி குட்டப்பட்டி கோயிலில் தான் அந்த 1 வாரம் பண்டிகை மாரியம்மனுக்கு தேர் திருவிழாவோடு சேர்த்து. இந்த கோவிலில் எந்தெந்த சாமிகள் இருக்குங்க? விநாயகர் இருக்குது. அது கூடவே நவகிரகங்கள் இருக்குது. அடுத்தபடியாக காளியம்மன் கோவில் இருக்குது. அடுத்தபடியாக மாரியம்மன் கோவில் இருக்குது. இங்கே முருகன் கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் அங்கே அம்மன் கோயில் ஒரு அம்மன் அதுவும் வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது இல்லாமல் முனியப்பன் கோவில் இருக்குது. வெளியில் நாகர்கோவில் இருக்குது. நாகர்கோவில்
அல்லிமென் முல்லையந்த அமர்நெய்து கடிகை ஆரூரன் ஆரூரில் அம்மா நிற்காரே இலைமலைந்த நம்பி எறிவதற்கரிய வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.